வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மீரா என் மனைவி. கதைக்குள்ள போலாமா? காலை நேர தென்றல் காற்று சில்லென வீச சூரியன் கிழக்கே உதிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தான். கோவில் மணி டாங் டாங் என ஒலிக்க சாரதா வாசலில் கோலம் போட்டு நடுவே பூசணி பூவை வைத்துவிட்டு தான் போட்ட கோலத்தையே ரசித்துக் கொண்டிருந்தாள். அம்மா, சாரதாம்மா, சாரதாம்மா என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். தனது தோழி மீனாட்சியின் நிலத்தில் வேலை பார்க்கும் பொன்னன் ஓடி வந்து கொண்டிருந்தான். என்ன பொண்ணா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர என்று சாரதா அவனை ஒன்றும் புரியாமல் பார்க்க, அம்மா அம்மா என்று அவள் அருகில் கண்கள் கலங்க வந்து நின்றான். என்ன பொண்ணா, ஏன் இப்படி பதட்டத்தோட இருக்கிற? அம்மா, மீனாட்சி அம்மாக்கு. என்ன பொண்ணா, மீனாட்சிக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. அவள் கையில இருந்த கோலமாவு டப்பா தொப்பென கீழே விழுந்தது. என்ன பொண்ணா சொல்ற? அவள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலையா? இல்லம்மா, அம்மா வரமாட்டேன்றாங்க. உங்களதான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்கம்மா. மீரா குட்டி வர அழுதுட்டு இருக்கு. நீங்க வாங்கம்மா என்று பதறினான். வாப்பா போலாம் என்று அவனுடன் விரைந்தாள் சாரதா. அந்த 2 ஏக்கர் நிலத்திற்கு நடுவே போடப்பட்டிருந்த அந்த ஓட்டு வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கூடிவிட உள்ளே கசகசவென அவர்கள் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. இதற்கு நடுவே மீராவின் அழுகை குரல் மட்டும் தெளிவாக கேட்டது. பதறி அடித்துக் கொண்டு சாரதா உள்ளே சென்றாள். அங்கு கட்டிலில் படுத்து முனறி கொண்டிருந்த மீனாட்சியை பார்த்து பதறிக்கொண்டு அவளிடம் ஓடினாள். தனது 5 வயது மகளை கையில் பிடித்து கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருந்த மீனாட்சிக்கு சாரதாவை பார்த்ததும் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. அணைய போகும் விளக்கு பிரகாசமாக எரிவதைப் போல் அவள் முகமும் ஜொலித்தது. ஏய் மீனாட்சி, என்னடி இது? ஏண்டி இப்படி கிடக்கிற? நேத்து நான் வந்து உன்னை பார்த்துட்டு போனப்ப கூட நல்லா தானே என்கிட்ட பேசிட்டு இருந்த. அதுக்குள்ள என்னடி இது என்றவள் கைகளை பிடித்து மோதில் வைத்து கொண்டு கதறினாள் சாரதா. சாரதா, அதெல்லாம் விதிடி. யாருக்கு என்ன எப்ப எது நடக்கும்னு நாம சொல்ல முடியாது. அதை பத்தி பேசவும் இப்ப நேரம் இல்லை. நான் உன்கிட்ட முக்கியமா கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல வா, ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்று சாரதா படப்படக்க மீராவும் ஒன்றும் புரியாமல் இருவரையும் பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தாள். ஏய், அதெல்லாம் வேண்டாம் சாரதா. எனக்கு ஆண்டவன் கிட்ட இருந்து அழைப்பு வந்துடுச்சு. நான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடமை இருக்கு. அதை உன்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். எனக்காக அது நீ செய்வியாடி? நீ கண்டிப்பா செய்வன்னு நம்பித்தான் உன்கிட்ட அதை ஒப்படைக்க போறேன். என்னடி அது? சொல்லு. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சதை செய்யறேன். உன்னால முடியறத தான் நான் சொல்றேன். இத பாரு, உன் மருமக இவளை நீதான் இனிமே பார்த்துக்கணும். நீ இவளுக்கு எதிர்காலத்துல மாமியார் மட்டும் இல்லை, இன்னையில இருந்து தாயும் தான். இந்த ஓட்டு வீடும் இந்த 2 ஏக்கரா நிலமும் நான் இவ பேர்ல எழுதியிருக்கேன். இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது இவளை நான் கூட்டிட்டு போய் வளர்க்குறேன்னு சொன்னா தயவு செஞ்சு கொடுத்துட்டாது சாரதா. இவளை நீயே வளர்த்து உன் பிள்ளைக்கு கட்டி வை. அவளை உன் உயிரா பார்த்துக்குப்பன்ற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட அவளை ஒப்படைக்கிறேன் சாரதா. எனக்காக இதை செய்வியாடி என்று மூச்சு வாங்க கேட்டாள். என்னடி இப்படி கேட்குற? அவ இனிமேலும் ஏன் குழந்தை என்று மீராவை அணைத்து கொண்டாள். மீனாட்சியின் முகத்தில் இருந்த குழப்பம் மறைந்து நிம்மதி தெரிந்தது. இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு சாரதா. இவளை நீ உன் மருமகளா ஏத்துப்ப இல்ல? உன் மகனுக்கு என் மீராவை கட்டி வைப்ப இல்ல என்று தாபம் நிறைந்த குரலில் கேட்டாள். கண்டிப்பா, சத்தியமா நான் இது செய்யறேன். இது நம்ம நட்பு மேல ஆன என்றாள் சாரதா குரல் கம்ம. இது போதுண்டி, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. அம்மாடி ராசாத்தி, மீரா, இனிமே மீனாட்சி தான் உன்னோட அம்மா. அவதான் உன்னோட அம்மா என்று மீராவின் சின்னஞ்சிறு கைகளை எடுத்து முத்தம் கொடுத்து விட்டு அதை சாரதாவின் கைகளில் வைத்து சிரித்து கொண்டே தலையை சாய்த்தாள் மீனாட்சி. மீனாட்சி என்று சாரதா அலற, அம்மா என்று அவள் மீது விழுந்து கதறினாள் மீரா. அனைத்து முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் கிளம்ப வீட்டை பூட்டி கொண்டு மீராவை கையில் பிடித்து கொண்டே கிளம்பினாள் சாரதா. மீரா அவள் கைகளை பிடித்து கொண்டு தனது தாய் வாழ்ந்த வீட்டையும் தனது தாயுடன் அவள் சுற்றி திரிந்த அந்த வயலையும் பார்த்து கொண்டே சென்றாள். என்னடா பாக்கற? வாடா ராசத்தி, இனிமே உன் வீடா அதுதான். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ அப்பப்ப வேணா இங்க வந்து பார்த்துக்கலாம். வா
என்று அவளை அழைத்து சென்றாள் சாரதா. ஆமா மீரா, இனிமே நம்ம 3 பேரும் அங்கே இருக்கலாம். நான் உனக்கு நிறைய விளையாட்டு சாமான்லாம் தரேன், சரியா? நம்ம சண்டை போடாம விளையாடுவோம் என்று அவள் மற்றொரு கை பிடித்து கொண்டான் வருண். அவர்களை அன்போடு பார்த்து கொண்டே தலையாட்டினாள் மீரா. அன்றிலிருந்து மீரா சாரதா வீட்டிலேயே தங்கிவிட்டாள். சாரதாவும் தனது மகன் வருணுடன் சேர்த்து மீராவையும் அன்போடு பார்த்து கொண்டாள். சாரதாவின் கணவர் ரயில்வேயில் பணியில் இருந்ததால் அவர் இறந்ததும் அந்த பென்ஷன் சாரதாவிற்கு வந்தது. அதோடு சாரதா வீட்டில் துணிகளை தைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு விவசாயத்தை பற்றி அவ்வளவாக தெரியாது என்பதால் மீனாட்சி தனது மகளுக்கு எழுதி வைத்திருந்த நிலத்தை அப்படியே தரிசாகவே போட்டு வைத்திருந்தாள். எப்பொழுதாவது சென்று அதை அவள் பார்த்துவிட்டு வருவதுண்டு. ஆனால் மீரா மட்டும் வாரம் ஒரு முறை தவறாமல் சென்று தனது தாய் வாழ்ந்த வீட்டையும் அவள் பாடுபட்டு உழைத்த நிலத்தையும் பார்த்துவிட்டு அங்கு சற்று நேரம் அமர்த்து விட்டு வருவதும் என இருந்தாள். அவள் அங்கு இருக்கும் அந்த சிறிது நிமிடம் அவளது தாய்மடியில் அவள் தலை வைத்து படுத்தது போன்று உணர்ந்தாள். இதை வருண் அடிக்கடி கேலி செய்வதும் உண்டு. ஆனால் அவள் ஒன்றும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. இப்படியே நாட்கள் உருண்டோட மீராவும் வருணும் +2 முடித்து நல்ல மதிப்பெண்களுடன் தேறினர். என் தங்க பிள்ளைங்க, நீங்க நல்லா இருக்கணும் என்றவர்களை வாழ்த்திய சாரதா, ஆமா வருண், மீரா, மேற்கொண்டு நீங்க என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள். அம்மா, நான் சென்னைக்கு போய் விஸ்காம் படிக்கலான்னு இருக்கிறம்மா. அப்படியே மாடலிங்கும் ட்ரை பண்ண போறேன் என்றான் வருண். ஏய், என்னடா சொல்ற? அதெல்லாம் எதுக்கு? ஒழுங்கா படிச்சுட்டு எதனா வேலைக்கு போய் காலகாலத்துல செட்டில் ஆகு. அப்பதான் மீராவை உனக்கு கட்டி வச்சுட்டு நானும் என் பேரன் பேத்திங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியா கொஞ்சிக்கிட்டு கிடப்பேன். அம்மா, உனக்கு வேற வேலை இல்லம்மா. எப்ப பாரு கல்யாணம், குழந்தை, குட்டின்னு. எனக்கு லைஃப்ல எவ்வளவு பெரிய ஆம்பிஷன்லாம் இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு என்னை இந்த கிராமத்துல உட்காந்து கஷ்டப்பட சொல்றியா என்று முகத்தை சுருக்கினான். அதனால என்ன இருக்கு வருண்? இந்த கிராமம் தானே இன்னைக்கு உன்னை இந்த அளவு வளர்த்து விட்டுருக்கு என்றாள் மீரா. அம்மா தாயே, நீ வேணா இங்கே உட்காந்து இந்த கிராமத்துல சாணி அள்ளு, என்னால முடியாது என்று கையெடுத்து அவளை வணங்கினான். மீரா சிரித்து விட்டு, நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் இந்த கிராமத்துல தான் இருக்க போறேன். இங்கே இருந்து அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயம் தான் பண்ண போறேன். அப்படி என்னை வளர்த்த என் அத்தைக்கும் துணையா இருப்பேன் என்று சாரதாவை அணைத்து கொண்டாள். என் தங்கம், எராசாத்தி, பாத்தியாடா, பெத்த புள்ள நீ. என்னை பத்தி இப்படி ஒரு நாளாவது யோசிச்சிருப்பியா? ஆனா என் மருமக என்னை கிட்ட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றா என்று அவளது நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் சாரதா. ஆமா, உங்க 2 பேருக்கும் தான் 10 பொருத்தமா அப்படியே பொருந்தோம். நீங்களே இங்க இருந்துக்கோங்க, என்னை விடுங்க. நான் அடுத்த வாரமே சென்னைக்கு போய் ஆகணும். காலேஜ்ல அட்மிஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் வருண். சாரதாவும் மீராவும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். வருண் அன்று ஊருக்கு புறப்பட சாரதா கலங்கிய கண்களோடு அவனை வழி அனுப்பினாள். மீராவும் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டிருக்க இருவருக்கும் தைரியம் கூறிவிட்டு வருண் ஊருக்கு புறப்பட்டான். மீரா கும்பகோணத்திலேயே இருக்கும் கல்லூரியில் BSc அக்ரிகல்ச்சர் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். அவள் இங்கு தனக்கு துணையாக இருப்பதை நினைத்து நினைத்து சாரதா பூரித்து கொண்டிருந்தாள். வருண் விடுமுறைக்கெல்லாம் ஊருக்கு வந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்க இப்படியே நாட்களும் உருண்டோடியது. இருவரும் படிப்பை முடித்தனர். வருண் படிப்போடு சேர்த்து மாடலிங்கும் செய்து கொண்டிருக்க அவனை பார்த்த ஒரு கம்பெனிக்காரர் தனது கம்பெனிக்கு அவனையே மாடலாக்க ஒப்பந்தம் செய்தார். இந்த சந்தோஷமான விஷயத்தை வருண் தனது தாயிடம் வந்து கூற சாரதா மிகவும் பூரித்து போனாள். மீராவிற்கும் மகிழ்ச்சி பொங்கியது. வருண், இனிமே என்னப்பா, 2 பேரும் வளர்ந்துட்டீங்க, படிப்பை முடிச்சிட்டீங்க. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. அதனால என்று சாரதா தயங்க, அதனால என்று அவளை உற்று பார்த்தான் வருண். எனக்கும் வயசாகிட்டே போகுது. அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு கால் கட்டு போட்டுட்டா நான் நிம்மதியா இருப்பேன். என் ஃப்ரெண்டு மீனாட்சிக்கு கொடுத்த வாக்கையும் நான் நிறைவேற்றின சந்தோஷம் இருக்கும். ஆமா, என்னம்மா, நான் இப்பதான் என் எதிர்காலத்துல அடி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள கல்யாணம், கத்திரி கண்ணு, என்ன பேச்சு இது? நான் இன்னும் எவ்வளவோ சாதிக்கணும். சரிப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆமா, இந்த ஆனா ஊனாலாம் வேண்டாம். எனக்கு இப்பதான் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் நான் அதுல நிறைய திறமைய கட்டி நல்லா முன்னுக்கு வரணும். அது மூலமா நான் இன்னும் சம்பாதிச்சு பிரபலமாகணும். அது வரை நான் இந்த கல்யாண காட்சிக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடம் கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு இல்லப்பா என்று சாரதா ஏதோ கூற, அத்தை பேசாம இருங்க. அவர் இஷ்டம் போல
முதல்ல அவர் லட்சியத்துல ஜெயிக்கட்டும், அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் என்றாள் மீரா. அவளை பரிதாபத்தோடு பார்த்த சாரதா, சரிம்மா, நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லிட போறேன், உங்க இஷ்டம் என்று எழுந்து உள்ளே சென்றாள். 1 வருடம் உருண்டோடியது. வருண் மாடலாக அறிமுகமாகி தனது திறமையை வெளிப்படுத்த அவனது திறமை அழகை பார்த்து மற்றொரு கம்பெனியில் இருந்தும் அவனுக்கு சான்ஸ் வந்தது. இப்படியே அவனுக்கு வருமானமும் கொட்டியது. இதை பார்த்து மீண்டும் 4-5 கம்பெனிகளில் மாடலாக அவன் ஒப்பந்தமாக மிகவும் பிஸியாகினான். இதனால் தனது தாயை கூட வந்து பார்க்க நேரம் இல்லாமல் அவன் இருக்க இதையெல்லாம் பார்த்த சாரதாவிற்கு மிகவும் கவலையானது. அன்று காலை அவசரமாக ஷூட்டிங்கிற்கு கிளம்பி கொண்டிருந்த வருணிற்கு ஊரில் இருந்து போன் வர பதறிக்கொண்டு அவன் ஊருக்கு புறப்பட்டான். சாரதாவிற்கு பக்கவாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க மீராவள் அருகில் அழுது கொண்டிருந்தாள். இதை பார்த்து பதறிப்போன வருண் டாக்டரை விசாரிக்க, உங்க அம்மாக்கு மனசுல ஏதோ பெரிய அழுத்தம் ரொம்ப நாளா இருந்திருக்கு மிஸ்டர் வருண், அதனால தான் அவங்களுக்கு கை கால் விழுந்துடுச்சு. இதுக்கும் மேல அந்த அழுத்தம் சரியாகலன்னா உங்க அம்மா உயிருக்கே ஆபத்தா கூட அது முடியலாம், பார்த்துக்கோங்க என்றார் டாக்டர். வருண் பதறிக்கொண்டு தனது தாயிடம் அவளது மனவேதனை என்ன என்று கேட்க, எனக்கு என்னடா பெருசா இருந்துட போகுது, எல்லாம் இதோ இந்த மீராவை பத்தி தான். அவளுக்கு என்னம்மா, உங்க பாதுகாப்புல நல்லா தானே இருக்கா, அவளை நினைச்சு ஏன் பயப்படுறீங்க என்றான் வருண். அதுக்கு இல்லடா, என் மீனாட்சிக்கு நான் கடைசி நேரத்துல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு தான்டா நான் பயப்படுறேன் என்றாள் மூச்சு வாங்க. இதை கேட்டு மீரா கண்ணீர் வடிக்க, அம்மா என்னம்மா, நீங்க எங்க கல்யாணத்தை பத்தி தானே சொல்றீங்க, அதுதான் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு இன்னும் நிறைய என்றவன் முடிப்பதற்குள், இதுக்கு தான் நான் பயப்படுறேன். நீ இப்பவே எங்களை என்ன எதுன்னு வந்து பாக்குறது கூட இல்லை. ஏதோ இந்த குழந்தை என் கூட இருக்கிறதால நான் நிம்மதியா கிடக்குறேன். அவ்வளோ இல்லைன்னா அம்மா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்ப என்ன, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவு தானே? ஆமாப்பா, ஆமா, அதுதான் எனக்கு வேணும். அது மட்டும் நடந்தா போதும், நான் நல்லா தேறி எழுந்துடுவேன் என்று பரவசத்தோடு கூறினாள் சாரதா. சரிம்மா, உங்க இஷ்டம், எப்படியோ அப்படியே செய்வோம் என்று எழுந்து வெளியே சென்றான் வருண். மீரா ஓடி வந்து அவளை அணைத்து கொள்ள, என் தங்கம், நீ என்னோட மருமகளாக போற என்று ஒரு கையால் அவளை அணைத்தபடி கண்ணீர் விட்டாள் சாரதா. திருமணம் ஊரிலேயே கோவிலில் நடக்க ஏற்பாடானது. வருண் தனது நண்பர்கள் யாரையும் திருமணத்திற்கு அழைக்கவில்லை. ஊர் மக்கள் அனைவரும் கூடி அவர்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர். திருமண நாளும் நெருங்கியது. மீரா அன்று தனது அம்மா வாழ்ந்த வீட்டிற்கு சென்று தனது தாயின் போட்டோவிற்கு மாலை போட்டு விளக்கை ஏற்றி அவளிடம் ஆசி வாங்கி கொண்டு வந்தாள். வருண் வேண்டா வெறுப்பாக அவள் கழுத்தில் தாலி கட்ட வீல் சேரில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு அச்சதை தூவி வாழ்த்திய சாரதாவிற்கு மனம் நிறைவடைந்தது. தனது தோழிக்கு கொடுத்த வாக்கை தான் காப்பாற்றியதை நினைத்து மனதிற்குள் பூரித்து போனாள். அன்று முதலிரவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடக்க அலங்கரிக்கப்பட்டிருந்த மிகவும் டென்ஷனோடு அமர்ந்திருந்தான் வருண். மீரா பால் சொம்போடு உள்ளே செல்ல அவளை பார்த்து அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவள் மெதுவாக வந்து அவனிடம் பால் சொம்பை நீட்டினாள். அதை வாங்கி தொப்பென டீப்பாய் மேல் வைத்தான். அதிலிருந்து பால் கீழே சிந்தியது. மீரா அவன் காலில் விழுந்து வணங்க அவன் நகர்ந்து சென்று கட்டிலில் பட்டன் அமர்ந்தான். மீரா ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து கொண்டே எழுந்து நின்றாள். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றவள் மெதுவாக கேட்க, எல்லாம் உன்னாலதான் என்றவளை முறைத்தான். நான் என்ன பண்ண? என்ன பண்ணலன்னு சொல்லு. சின்ன வயசுல உங்க அம்மா சும்மா சாகாம உன்னை என் தலையில கட்டணும்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்ததாலதான் நான் இப்படி அவதிப்பட வேண்டியிருக்கு என்று கத்தினான். மீரா அதிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? உங்க அம்மாவை பத்தி சொன்னதும் உனக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சோ? நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்களால தான் நான் இந்த ஜெயில மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் இந்நேரம் சென்னையில எப்படிலாம் என் வாழ்க்கை அமைச்சிட்டு இருந்திருப்பேன். என்னோட ஆசைகள், கனவு, லட்சியமே வேற. என்னை போய் உன் கழுத்துல தாலியை கட்ட வச்சு எல்லாத்தையும் சதைச்சிட்டாங்க எங்க அம்மா. மீரா அமைதியாக அவனை பார்த்து கொண்டு நின்றாள். என்ன செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அமைதியா நிக்கிற? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? உனக்கே ஒரு சென்ஸ் வேண்டாம்? என்னோட ஸ்டேட்டஸுக்கும் என்னோட கனவுகளுக்கும் நீ செட் ஆவியா மாட்டியான்னு உனக்கு தெரிய வேண்டாம்
எங்க அம்மா நமக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா கூட நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அடமா இருந்த? நான் எதுக்கும் அடம் பிடிக்கலீங்க. ஆ, போதும். அதுதான் எங்க அம்மாவை ஏத்தி விட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டியே. நான் எதுவும் அத்தையே ஏத்தி விடல. இத்தனைக்கும் அவங்க நம்ம கல்யாணத்துக்காக தான் இப்படி வேதனைப்படுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பியா? கண்டிப்பா. இப்படி உங்க வெறுப்பை நான் சம்பாதிச்சுக்கிட்டு யாருக்குமே நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழவே ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். அப்படின்னா இப்ப நீ என்னை விட்டு விலகிடுவியா என்று ஆவலாக அவள் முகத்தை பார்த்து கேட்டான். அவள் அதிர்ந்தவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? இதோ பாரு மீரா, எனக்கு வாழ்க்கையில நிறைய லட்சியம் இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட கனவுகளே வேற. அதுக்கு ஏத்த பொண்ணு நீ இல்ல. உன்னை போல கிராமத்துல வளர்ந்தவள நான் என் மனைவன்னு எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் அறிமுகம் செய்வேன்? நானே கிராமத்துல வளர்ந்தவன்னு இதுவரை யார்கிட்டயும் சொல்லல. அப்படி இருக்கும் போது நாளைக்கு நீ என்னோட மனைவின்னு நான் சொன்னா எல்லாரும் என்னை கேவலமா பார்ப்பாங்க. மீராவிற்கு 1000 தேள்கள் ஒரு சேர இதயத்தில் கொட்டியது போன்று வலித்தது. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று பளிச்சென கேட்டாள். வெரி குட், அப்படி கேளு. நாம பிரிஞ்சிடலாம் மீரா. உனக்கும் எனக்கும் கல்யாண விஷயம் இங்க இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மீரா அவனை அதிர்ந்து பார்த்தாள். இன்னைக்கு ராத்திரியே எங்க அம்மா கிட்ட சொல்லிக்காம நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். எங்க அம்மா கொஞ்ச நாள் அழுதுகிறது அமகலம் பண்ணுவாங்க. என்னை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீ எதனா சொல்லி சமாளி. அப்புறம் போக போக அவங்களும் சமாதானம் ஆகிடுவாங்க. நான் அடிக்கடி ஃபோன் போட்டு அம்மா கிட்ட பேசுறேன். ஊர்ல யாராவது கேட்டாலும் எதனா சொல்லி சமாளிச்சுக்க. அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்புறம் நீ கூட வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடு. நானே கூட உனக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வேற, இந்தா இந்த பணத்தை வச்சுக்க என்று தனது பேக்கில் இருந்து சில 500 ரூபாய் நோட்டுகள் எடுத்து அவளிடம் கொடுத்தான். வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட படிப்பு இருக்கு என்றாள் மீரா. அதுக்கு இல்ல மீரா, இந்த பணம் உனக்கு தேவையில்லைனாலும் எங்க அம்மாவை பார்த்துக்கவாவது தேவைப்படும். பெத்த புள்ளையே கூட இருந்து பார்த்துக்காத போது இந்த பணத்தால மட்டும் அந்த தாய்க்கு என்ன நிம்மதியா கொடுத்துட முடியும்? என்னை தாயா இருந்து வளர்த்து எனக்கு படிப்பை கொடுத்து என் தாய்க்கு கொடுத்த வாக்க காப்பாத்த இன்னைக்கு நொந்து போய் ஒரு நோயாளியா கிடக்குற அந்த தாயை பார்த்துக்க நான் உங்ககிட்ட பணம் வாங்கினா அது அந்த தாய்க்கு மட்டும் இல்லை, என்னை பெத்த தாய்க்கும் நான் செய்யற அவமானம் என்றால் தீர்க்கமாக. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, சரி அப்ப நான் கிளம்புறேன் மீரா. உனக்கு எதனா தேவைன்னா எனக்கு போன் போடு என்று கூறிவிட்டு தயாராக வைத்திருந்த அவனது பெட்டி எடுத்துக்கொண்டு தோட்டத்தின் வழியே சென்றான் வருண். மீரா அமைதியாக கட்டிலில் அமர்ந்தாள். மறுநாள் காலை தனது மகன் தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் இப்படி அவசரமாக கிளம்பி சென்றதற்கு மிகவுமே வருத்தப்பட்டாள் சாரதா. மீரா அவளுக்கு ஏதோ சமாதானம் செய்து சமாளிக்க அவளும் அந்நேரம் சமாதானமானாலும் ஊர் மக்கள் ஆளுக்கொன்றென கிசு கிசுவென பேச ஆரம்பித்தனர். அது நாளாவட்டத்தில் பெரியதாக மறைமுகமாக பேசிக் கொண்டிருந்த அனைத்து வாய்களும் நேரடியாகவே மீராவை கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன. இதனால் எல்லாம் சாரதா மிகவும் வாடி போக, அம்மாடி என்னம்மா இந்த வருண் இப்படி பண்றான்? யார்கிட்டயும் சொல்லிக்காம கொள்ளாம வேலை இருக்குன்னு உன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா இப்படி போயிட்டானே. ஒரே வாரத்துல வரேன்னு சொன்னவன் 6 மாசம் ஆகியும் வரல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை போய் நேர்ல பார்க்கலாம் வாமன்னாலும் நீ வேண்டான்னு சொல்ற. உண்மைய சொல்லு மீரா, அன்னைக்கு ராத்திரி அவன் உன்கிட்ட என்னதான் சொல்லிட்டு போனான்? சொல்லு மீரா என்று அழுதாள் சாரதா. அத்தை, அவர் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு அத்தை. அதனால தான் நம்ம கிட்ட பேசவும் முடியல, நம்மள வந்து பார்க்கவும் முடியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வருவாரு. அதுதான் எப்ப மீரா? வருவார் அத்தை, கண்டிப்பா அவர் வருவாரு என்று கண்கள் கலங்கினாள் மீரா. வருவாரு. யார்கிட்ட போய் சொல்ற? அக்கா இங்க பாரு, உன் மகன் சென்னையில ஏதோ பெரிய நடிகையை காதலிக்கிறானா. கூடிய சீக்கிரம் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். என் மகன் சொன்னான் என்று செல்போனை கொண்டு வந்து நீட்டினாள் பக்கத்து வீட்டு பார்வதி. சாரதா அதிர்ந்து போய் அதை வாங்கி பார்க்க, அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஏதோ ஃபேக் நியூஸ், அதை நீங்க நம்பாதீங்க என்று படப்படத்தாள் மீரா. இல்ல இல்ல, இது பொய் இல்ல, நீதான் பொய் சொல்ற. சொல்லு மீரா சொல்லு, உண்மையில அன்னைக்கு என்னதான் நடந்தது? அவங்க கிட்ட என்னதான் சொல்லிட்டு போனா என்று கத்தினாள் சாரதா. இனி மறைக்க முடியாது என்று
மீரா அழுது கொண்டே அனைத்தையும் கூற சாரதா அதிர்ந்து மயங்கி சாய்ந்தாள். பார்வதி வாயில் கையை வைத்து கொண்டு, அட பாவி, அந்த பையன் உன் கழுத்துல தாலியை கட்டிப்புட்டு உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா? அதை மறைக்கதான் சும்மாவே எங்க கிட்ட நாடம் ஆடிட்டு இருந்தியா என்று கூறிக்கொண்டே பார்வதி வெளியே செல்ல அவளை ஒன்றும் கண்டு கொள்ளாத மீரா சாரதாவை தூக்கி மடியில் போட்டு கொண்டாள். அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தாள். அத்தை, அத்தை, என்ன அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மாடி, என்ன மன்னிச்சிடுமா. அந்த பாவியை பத்தி தெரிஞ்சிருந்தே நான் உங்க அம்மா கறிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த உன் கழுத்துல கட்டி வச்சு உன் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டேன். இந்த பாவம் என்ன சும்மா விடாதுமா. இப்ப நீ என்ன செய்ய போற என்று கதறினாள் சாரதா. அத்தை, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அத்தை. நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை. எனக்கு நீங்க இருந்தா போதும் அத்தை. நான் வேற எதுக்கும் ஆசைப்படல. அவர் இல்லைன்னா என்ன, என்ன பெத்த தாயா நீங்க இருக்கீங்களே, அது போதும் அத்தை என்று அழுதாள் மீரா. அம்மாடி, உன் தங்க மனசுக்கு நீ நல்லா இருப்படா. பாரு, கண்டிப்பா ஒரு நாள் அந்த பாவி உன் காலில் வந்து விழுவான் என்று கூறிக்கொண்டே அவள் மடியில் தலையை சாய்த்தாள் சாரதா. அத்தை என்று அவள் உயிரற்ற உடலின் மீது விழுந்து கதறினாள் மீரா. தனது தாயின் சாய்விற்கு கூட வராத வருணை அந்த ஊரில் அனைவரும் திட்டி தீர்த்தனர். ஆனால் மீரா சாரதாவிற்கு செய்ய வேண்டியவர்களை எல்லாம் செய்துவிட்டு தனது தாய் வாழ்ந்த வீட்டிற்கே சென்று விட்டாள். தனது தாயின் போட்டோவிற்கு பக்கத்திலேயே சாரதாவின் போட்டோவை மாட்டிவிட்டு அதை பார்த்து கொண்டு அமைதியாக மறந்தாள். அன்று முழுவதும் அவள் அப்படி அமர்ந்திருக்க, அம்மாடி, பாப்பா, மீரா கண்ணு என்று பொன்னனின் குரல் கேட்டது. டக்கன ஓடி வந்து வெளியே பார்த்தாள் மீரா. பொன்னன் மேற்துண்டை எடுத்து கையில் வைத்து கொண்டு பவ்யமாக நின்று கொண்டிருந்தார். மாமா, நீங்களா என்றவள் தடுமாற, ஆமாண்டா ராசத்தி, நானே தான். உங்க நிலத்துல ஒரு காலத்துல வேலை பார்த்த பொன்னன் தான் என்று துண்டை வாயில் வைத்து கொண்டு அழுதான். மாமா, என்ன மாமா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க? நான் ஒவ்வொரு வாட்டியும் இங்க வரும்பொழுதெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகத்தோட உங்க ஞாபகமும் வரும். ராசாத்தி, அந்த மவராசி போனதுக்கு அப்புறம் இங்க யார்கிட்டயும் எனக்கு வேலை பார்க்க பிடிக்கலம்மா. அதுதான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன். அடிக்கடி இந்த ஊர் ஆளுங்க கண்ணுல படும் போதெல்லாம் உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருப்பேன். அது போல இப்ப சாரதா அம்மாவும் செத்து போய் நீ தன்னந்தனியா நின்னுட்டன்னு சொன்னாங்க. அந்த வருணு பையன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அம்மாடி, உனக்கா இந்த நிலைமை? அந்த சாரதா அம்மா உன்னை அன்னைக்கு தூக்கிட்டு போகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நல்லவங்க கிட்டதான் நீ பாதுகாப்பா இருக்கிறன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா அதுக்கு என்னமாமா செய்யறது? விதியோட விளையாட்ட நாம எதுவும் கணிக்க முடியாது என்று பெருமூச்சு விட்டாள் மீரா. சரிதா கண்ணு, இப்ப நீ என்ன செய்ய போற? அதுதான் மாமா எனக்கும் தெரியல என்று கூறிக்கொண்டே நடந்த மீரா அங்கிருந்த அந்த நிலத்தை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அம்மாடி, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கும் சங்கடமா இருக்கிறா சாத்தி. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு நாயா காவல் இருப்பேன். உங்க அம்மா எனக்கு போட்ட சொத்துக்கு என்னால முடிஞ்சத நான் உனக்கு செய்யறேன்டா என்றார் பொன்னன். அந்த நிலத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த மீரா அந்த காய்ந்த தரிசு நிலத்தின் மீது ஒற்றையில் நின்று கொண்டிருந்த ஒரு புல்லின் அருகில் ஒரு குருவி வந்து நிற்பதையும் அது அங்கே கீழே எதையோ கொத்தி கொண்டிருப்பதையும் பார்த்தார். மீராவின் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. டக்கன திரும்பி அவனை பார்த்தாள். மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். செய்வீங்களா? என்ன ராசாத்தி, என்னன்னு சொல்லு. நான் உனக்கு என் உயிரை கூட கொடுக்குறேன் என்றார் பொன்னன் பரவசமாக. மாமா, நீங்க உங்க உயிரை கொடுக்க வேண்டாம். உங்க உழைப்ப திரும்பவும் கொடுக்கணும். அது போதும். என்ன ராசாத்தி, சொல்லுடா. மாமா, அம்மா விட்டுட்டு போன இந்த நிலத்துல நான் திரும்பவும் விவசாயம் பண்ண போறேன் மாமா. அப்படியா என்று முகமலர்ந்தார் பொன்னன். ஆமா மாமா, நான் திரும்பவும் இங்க விவசாயம் பண்ண போறேன். அதுவும் சாதாரண விவசாயம் இல்ல, நவீன முறைப்படி இங்க நான் விவசாயம் பண்ண போறேன். என்னடா சொல்ற? அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நான் படிச்சிருக்கிறதே விவசாய படிப்பு தான். நான் படிச்ச படிப்பை எல்லாம் பயன்படுத்தி இந்த பூமியை திரும்பவும் சொர்க்கமா மாத்த போறேன். என்ன போல பல பெண்களுக்கும் நான் வேலை கொடுக்க போறேன் மாமா. அதுக்கெல்லாம் நீங்க தான் எனக்கு ஒத்துழைக்கணும். சரிடா கண்ணு, உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன்டா. அல்லும் பகலும் இந்த மண்ணுல உழைக்க நான் தயாரா இருப்பேன் என்றார் பொன்னன். சரி மாமா,
நான் போய் முதல்ல பேங்க்ல விவசாயத்துக்கு லோனுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுவரை என்கிட்ட இருக்கிற எங்க அம்மாவோட நகை, இந்த வீட்டு பத்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். எங்க அம்மாங்க 2 பேரும் என் கூட துணையா இருப்பாங்க என்று வானத்தை பார்த்து வணங்கினாள் மீரா. கண்டிப்பா அந்த ஆண்டவனும் அந்த தெய்வ தாயங்களும் உனக்கு துணை இருப்பாங்கம்மா என்றார் பொன்னன். அன்றே பேங்கிற்கு சென்று தனது நகைகளை வைத்து விவசாயம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தாள் மீரா. அவளது படிப்பை வைத்து அவள் புதிய முறையில் விவசாயம் செய்வதையும் காய்கறிகளை வளர்ப்பதையும் பார்த்து ஊரில் அனைவரும் முதலில் இதெல்லாம் படிக்கத்தான் சரியாக இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது என்று கேலி செய்ய, மீரா அதை ஒன்றும் காதில் போட்டு கொள்ளாமல் தனது முழு உழைப்பையும் அதில் போட்டு முன்னேறி கொண்டிருந்தாள். அவளுக்கு பொன்னனும் உதவிகள் செய்ய அதற்கான பலன் அந்த அறுவடையில் அவளுக்கு கிடைத்தது. மற்ற நிலத்தில் பயிர்கள் லாபத்தை தந்ததை விட மீராவின் நிலத்தில் இரட்டிப்பு போகம் வந்து லாபம் கொடுக்க அந்த ஊரில் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். மீரா வந்த லாபத்தில் கடனை அடைத்து நகைகளை மீட்க அவளது திறமையை பார்த்து பேங்கில் அவளுக்கு தைரியமாக லோன் கொடுத்தனர். அதை பயன்படுத்தி அவள் திறமையால் மேலும் கோழி பண்ணை, பால் பண்ணை என ஆரம்பிக்க அதிலும் நல்ல லாபம் வந்தது. இதை பார்த்து ஊரில் இருந்த பெண்கள் அனைவரும் அவளிடம் பணிக்கு வர அனைவருக்கும் வேலை கொடுத்து விவசாயத்தை பெரிதுபடுத்தினாள். அவளது வளர்ச்சி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போக அவளது புகழும் அதே போல் வேகமாக பரவியது. 2 ஏக்கரா நிலம் இன்று 20 ஏக்கராவாக வளர பால் பண்ணையும் கோழி பண்ணையும் கூட நவீன முறையில் நன்கு பெரிதுபடுத்தினாள். ஆயிரக்கணக்கில் பணியாளர்கள் அவளிடம் வேலை பார்க்க பெரிய தொழில் அதிபர்களுள் ஒருத்தியாக முன்னேறி வந்தாள் மீரா. ஆனால் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வர ஆசைப்பட்டு தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நண்பர்களின் ஆலோசனைப்படியும் தான் காதலித்த பெண்ணின் பேச்சையும் நம்பி படத்தை எடுத்த வருண் அதில் தோல்வி அடைய சீக்கிரமே நடுத்தெருவுக்கு வந்து விட்டான். அவனுக்கு வந்த மாடலிங் வாய்ப்புகளும் குறைந்துவிட அவனை சுற்றி இருந்த ஜால்ராக்களும் சென்று விட்டனர். அவனது காதலியும் அவனை விட்டு பிரிந்து சென்று விட அப்பொழுதுதான் உலகத்தை தெரிந்து கொண்ட வருணிற்கு தாயின் நினைவு வந்து கதறி அழுதான். தனது தாயை தான் கடைசியில் சென்று பார்க்கவில்லை என்றாலும் அவள் வாழ்ந்த வீட்டிலாவது இனி தனது கடைசி காலத்தை கடக்க முடிவு செய்தான். அவன் பஸ்ஸில் சென்று கொண்டிருக்க வழியில் ஒரே டிராபிக்காக இருந்தது. வண்டிகள் எல்லாம் அப்படியே நின்று கொண்டிருக்க அவன் சென்று கொண்டிருந்த பஸ் நின்று போனது. என்ன இது, ஏன் ஒரே டிராபிக்கா இருக்கு என்று பஸ்ஸில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள, அதுவா, இன்னைக்கு டெல்லியில இருந்து ஏதோ மந்திரி வராராம் என்றான் ஒரு மனிதன். எதுக்கு? இங்க நம்ம கும்பகோணம் பக்கத்துல நம்ம ஊரு பொண்ணு ஏதோ நவீன முறையில விவசாயம் பண்ணி பெரிய புரட்சியே பண்ணிருக்காளாம். நியூஸ்ல எல்லாம் வந்ததே, பார்க்கல? அப்படியா? நான் பார்க்கலையே. ஆமாய்யா, அந்த பொண்ணால இன்னைக்கு விவசாயத்திலேயே பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கான். அதை பாராட்டி தான் டெல்லியில இருந்து ஏதோ முக்கியமான மந்திரி வந்து அவளுக்கு விருது கொடுக்குறாராம். அதை பார்க்கத்தான் எல்லாரும் கூட்டிட்டாங்க. அவங்க ஊர்ல இருந்து ஜனங்கள் லாரி லாரியா வந்து குவியறாங்க. அப்படியா? அப்படி ஒரு புத்திசாலியா அந்த பொண்ணு? அட ஆமையா, அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கோழி பண்ணை, பால் பண்ணை, அது இதுன்னு எல்லாம் நவீன முறையிலேயே வச்சு நிறைய பெண்களுக்கும் வேலை கொடுத்துருக்கா. அப்படியா? மவராசி, நல்லா இருக்கட்டும் என்று அந்த மனிதர் வாழ்த்தி கொண்டிருக்க, அப்படிப்பட்ட பெண் யாராக இருக்கும் என்று திரும்பி அந்த விழா நடக்கும் மண்டபத்தை பார்த்தான் வருண். மீராவின் பெரிய பேனர் அந்த மண்டபத்தின் முன்னே வைக்கப்பட்டிருந்தது. இதோ இந்த பொண்ணு தான் என்று அனைவரும் கையை காட்ட வருணும் திரும்பி பார்த்தான். அவன் கண்களை ஒரு நிமிடம் அவனால் நம்ப முடியவில்லை. மீரா, ஏன் மீரா, ஏன் மீராவா அது என்று அதிர்ந்து போனான். இதற்குள் பஸ் கொஞ்சம் மெதுவாக நகர கடகடவென விழுந்தடித்து கொண்டு இறங்கி ஓடினான். அனைவரையும் முண்டி அடித்து கொண்டு அவன் உள்ளே செல்ல அவனை செக்யூரிட்டி பிடித்து இழுத்தனர். ஐயா, ஐயா, என்ன விடுங்க, மீரா வேற யாரும் இல்ல, என்னோட மனைவி தான் என்று கெஞ்சினான். ஏய், என்னடா பொய் சொல்ற? இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எதனா சின்ன பொண்ணு சாதனை செஞ்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது. உடனே அவதான் என்னோட மனைவி காதலின்னு கதவிடுவீங்க என்று செக்யூரிட்டி கத்த, இதற்குள் உள்ளே ஒரு விஐபி கார் வந்ததும் செக்யூரிட்டி அங்கு ஓடினார். இதுதான் சமயம் என்று வருணும் உள்ளே ஓடிவிட்டான். விழா மேடையில் அமைச்சருக்கு அருகில் மீரா அமர்ந்திருக்க அவளுக்கு பின்னால் அனைவரும் பவ்யமாக நின்று கொண்டிருந்தனர். கூட்டத்தில் அனைவரும் மீராவின் திறமை, அழகு, குணம் அனைத்தையும் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க அமைச்சர் மீராவிற்கு பொன்னாடை போற்றி விருது கொடுத்தார்.
அரங்கமே கரவோசியால் அதிர்ந்தது. மீராவை மைக்கில் பேச அழைக்க மீராவும் பேசினாள். கரவொலி காதை பிளக்க வருண் கண்ணீரோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். விழா முடிந்து அனைவரும் கிளம்பினர். மீராவை பத்திரமாக அழைத்து வந்தனர் உடனிருந்தவர்கள். கூட்டத்தில் இருந்த அனைவரும் அவளிடம் பேசவும் ஆட்டோகிராஃப் வாங்கவும் முயல அவர்களை எல்லாம் அவர்கள் பிடித்து தள்ளி கொண்டிருக்க மீராவை ஆவலோடு பார்க்க வந்த வருணையும் பிடித்து தள்ளினர். வருண் கோபத்தோடு, ஏய், என்ன தள்ளாதீங்க, நான் யார் தெரியுமா? மீராவோட ஹஸ்பண்ட், மீரா என்னோட மனைவி தான் என்று கத்தினான். இதை கேட்டு மீரா அதிர்ந்து திரும்பி பார்த்தாள். ஷேவ் செய்யாமல் தாடியோடு கசங்கி போன சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்த வருணை பார்த்து திடுக்கிட்டாள். இதற்குள் செக்யூரிட்டி அவன் கைகளை பிடித்து கொண்டு, ஏய் பைத்தியக்காரா, நீ இங்கதான் ஓடி வந்துட்டியா? மேடம், சாரி மேடம், இந்த பைத்தியக்காரன் அப்பவே இப்படிதான் மீரா என்னோட மனைவின்னு கத்தி அமக்கலம் பண்ணிட்டு இருந்தான். நாங்க அசந்த நேரத்துல உள்ள ஓடி வந்துட்டான் என்றார் செக்யூரிட்டி. ஏய், நான் பொய் சொல்லல, நான் பைத்தியக்காரன் இல்ல, மீரா என்னோட மனைவி தான். மீரா, சொல்லு மீரா, அன்னைக்கு நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனது உண்மைதான். உன்னை என் மனைவின்னு சொல்ல வைக்கப்பட்டவன் தான். ஆனா இன்னைக்கு இத்தனை 1000 பேர் எதிர்க்க உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ தான் என் மனைவின்னு சொல்லு மீரா. வேற எதுவும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. நீ என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கௌரவமே எனக்கு போதும். நான் உனக்கும் எங்க அம்மாக்கும் செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா என்னோட கடைசி ஆசையா நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உன்னோட கனவை என்ற கர்வத்தோட போக ஆசைப்படுறேன் என்று கதறினான். அனைவரும் அதிர்ந்தவனை பார்க்க அவன் கைகளை பிடித்து கொண்டாள் மீரா. கவலைப்படாதீங்க, நீங்க என்ன மனைவியா அன்னைக்கு ஏத்துக்கலனாலும் நான் உங்களை இதுவரை கணவனாதான் என் நெஞ்சில சுமக்கிறேன். அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பாசம் இல்லை, என்னை பெத்த என் அம்மாக்காகவும் அவங்க ஆசையை காப்பாத்த தன்னோட உயிரையே விட்டாங்களே அந்த தாய்க்காகவும் தான் என்றாள் மீரா. இதற்கு பிறகு வருணும் மீராவுடன் சேர்ந்து அவர்கள் ஊரிலேயே விவசாயம் செய்ய நாளடைவில் அவர்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பளித்து அவர்கள் வாழ்க்கைக்கு வழியை காட்டினர். இத்துடன் மீரா என் மனைவி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.